நேற்று சட்டசபையில் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் என்று பேசுகின்ற ஸ்டாலின் சாருக்கு என்னுடைய கேள்வி. 1976 நம்மளுடைய எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா. அந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கல்வி மாநில பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து மாநிலத்தின் அதிகார பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அதனால் மாநிலங்கள் கல்விக்கான உரிமைகளை கல்விக்கான அதிகாரத்தை இழந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் இவங்க இந்த மத்திய அரசோட கூடி குழாவவே இல்லையா? இந்திரா காந்தி அம்மாவோட இவங்க கூட்டணி வைக்கவே இல்லையா? தேர்தலில் இப்போ ஒன்றா சேர்ந்து நிற்கவே இல்லையா? 1980 நினைக்கிறேன், 80 எத்தனையோ தடவை நின்று இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மாவோட நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்றா இருந்திருக்காங்க. நம்மளுடைய வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போல்லாம் மீண்டும் இழந்த கல்வி உரிமையை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இவர்களை தடை பண்ணது யார்? இவங்க கையை பிடிச்சி இழுத்தது யார்? சும்மா தேர்தல் மட்டும் இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கக்கூடாது ஸ்டாலின் சார். எப்பயுமே மாநில உரிமைகள் சுயாட்சி இதெல்லாம் எப்பயுமே போராட வேண்டிய விஷயங்கள். தமிழ்நாட்டின் உரிமைகள் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு தேவைப்பட்ட தேர்தலுக்காக மட்டும் போராடக்கூடாது.